சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் இதில் 12,00,000 பேர் உரிமைத் தொகை விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. எத்தனை பேருக்கு வரும் என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி 1 மாதம் நிறைவு பெற்றுள்ளது. விண்ணப்பித்த 12,00,000 பெண்களில் எத்தனை பேருக்கு மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்பட்டுள்ளது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டு மக்களுக்கு 46 வகையான சேவைகளை வழங்குவதற்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 1 மாதம் நிறைவடைகிறது. கடந்த 31 நாட்களில் 2,500க்கும் கூடுதலான முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த முகாம்களின் மூலம் பயனடைந்த மக்களின் விவரங்கள் குறித்து எந்த விவரங்களையும் தமிழக அரசு அறிவிக்கப்படவில்லை. ஆகையால் தமிழ்நாடு முழுவதும் கடந்த 1 மாதத்தில் நடந்த முகாம்களில் மொத்தம் 25,00,000 பேரிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும், அவற்றில் 12,00,000க்கும் கூடுதலான மனுக்கள் மகளிர் உரிமை தொகை கோரி தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்த 12,00,000க்கும் கூடுதலான பெண்களில் ஒருவருக்கு கூட இன்று வரை மகளிர் உரிமை தொகை வழங்கப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆகையால் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் அனைத்தும் அங்கேயே சரிபார்க்கப்பட்டு உரிய ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளனவா என்பதையும் உறுதி செய்துதான் பெறப்படுகிறது. ஆகையால் அத்தகைய சூழலில் இந்த மகளிர் உரிமை தொகை கோரும் விண்ணப்பங்கள் மீது அதிகபட்சமாக 2 நாட்களில் முடிவெடுக்க முடியும். ஆனால் 1 மாதங்களில் பெறப்பட்ட 12,00,000 விண்ணப்பங்களில் ஒன்று கூட இன்னும் பரிசீலிக்கப்படவில்லை. இதனால் விண்ணப்பித்தவர்களில் ஒருவருக்கு கூட மகளிர் உரிமை தொகை வழங்கப்படவில்லை. அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் கடந்த 1 மாதமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இதில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்களும் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகிறது. இதில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது விண்ணப்பம் செய்தவர்களில் விண்ணப்பங்கள் பகுதி பகுதியாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. ஆகையால் இத்திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் நிலையை அறிந்து கொள்ள www.kmut.tn.government.in என்ற இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் ஆன்லைனில் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் இந்த உரிமை தொகை திட்டத்தின் மூலம் யார் யார் பயன்பெற முடியும், யார் யாருக்கு வாய்ப்பு இல்லை என்ற தகவல்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. ஆகையால் தமிழக அரசு வெளியிட்ட தகவலின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட முகாம்களில் சுமார் 12.65 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. இவற்றில் மகளிர் உரிமை தொகை திட்ட நிதி உதவி கோரி 5.88 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர். ஆகையால் நீங்களும் உங்கள் உங்கள் அருகிலுள்ள உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு நீங்களும் விண்ணப்பித்து மாதம் ரூபாய் 1000 நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்த செய்தி என்னவென்றால், கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்களா? அப்பொழுது யூபிஐயின் சீக்கிரமே இந்த ஆப்ஷனை தூக்க போகிறாங்களாம். அது என்ன ஆப்ஷன் என்பது இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் கூகுள் பே மற்றும் ஃபோன்பே உள்ளிட்ட யூபிஐ சேவை வழங்கும் செயலிகளில்
மிக முக்கியமான ஆப்ஷன் ஒன்று நிறுத்தப்பட இருக்கிறது. மோசடிகளை தடுக்கும் விதமாக இந்த புதிய முறையை இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம், அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வர இருக்கிறது. இது குறித்து விவரங்களை இங்கே பார்ப்போம். மக்களிடையே தற்போது யூபிஐ எனப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பயன்பாடு அதிகரித்துள்ளது. சின்ன பெட்டிக்கடை முதல் பெரிய வணிக வளாகங்கள் வரை யூபிஐ வசதியை பயன்படுத்தி பணம் செலுத்தும் அளவுக்கு இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரித்துவிட்டது. அந்த வகையில் கையில் ₹1 இல்லாமல் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீருக்கே சென்றுவிட்டு வரலாம் என சொல்லும் அளவிற்கு இந்த யூபிஐ வசதியானது மிகவும் மக்களிடமிருந்து மிக உதவியாக இருந்து வருகிறது. அந்த வகையில் சில வினாடிகளில் இந்த பரிவர்த்தனையை செய்ய முடியும் என்பதால் பெரும்பாலும் இப்போது டீ கடைகளில் கூட யாரும் ரொக்கமாக பணம் கொடுப்பதில்லை. எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கிவிட்டது என்று சொல்வதற்கு உதாரணம் போல மாறிவிட்டது இந்த யூபிஐ. அதே சமயம் யூபிஐ பயனர்கள் பாதுகாப்பு மற்றும் வசதியை கருத்தில் கொண்டு அவ்வப்போது புதிய அப்டேட்கள் மற்றும் வசதிகளை இந்த இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் அறிமுகப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் யூபிஐயில் மிக முக்கியமான வசதி வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் நீக்கப்பட உள்ளது. இதனால் தேசிய பண பரிவர்த்தனை கழகத்தின் புதிய விதிகளின்படி வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் யூபிஐயில் P2P என்ற பரிவர்த்தனைகள் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதி என்பது யூபிஐ பயனர்களுக்கு பணம் செலுத்துவதற்கான வேண்டுகோளாக இருந்தது. அதாவது கலெக்ட் ரெக்வஸ்ட் என்ற ஆப்ஷன் இனி பயன்படுத்த முடியாது. இந்த வசதியானது பெரும்பாலும் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதாகவும் மோசடி செயல்கள் அதிகரிக்கதால் இந்த நடவடிக்கையை MPCI எடுத்துள்ளது. ஆகையால் இந்த கலெக்ட் ரெக்வஸ்ட் வசதியை பெரும்பாலும் மோசடி கும்பலே பயன்படுத்துவதாகவும் பயனர்கள் இந்த பணம் செலுத்துவதில் மிகவும் கோரிக்கையை ஏற்றவுடன் தங்கள் அக்கவுண்டில் இருந்து பணம் சென்றுவிடும். பணம் எடுப்பதற்கான கோரிக்கை என்று அறியாமலே பலரும் ஏமாற்றி விடுவதால் இந்த வசதி நிறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.